ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். Glory to God. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கையை அப்படியே உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Thank you Lord. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்த இந்த காணிக்கையின் மேலே உடைய கரம் இறங்கட்டும். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணமாய் கட்டளையிடும். 100 மடங்கு அவர்களை ஆசீர்வதி, குறைகள் எல்லாம் மாற்றும். சபைக்கு கொடுத்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சபைக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதம் 100 மடங்காய் வந்து இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இறங்கட்டும், குறைகள் மாறட்டும், ஒரு நிறைவை கட்டளிடும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோபு ஒரு செய்தியை அவருக்கு அல்ல, அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு சேர்த்து அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கேட்கிறவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இல்லைங்களா? ஆச்சரியமாக இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி அவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறது எத்தனை பெரிய ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரலை, அவர் மனிதர்களுக்காக அவர் மரிக்கலை, அவர் தம்முடைய ஜனத்துக்காக இன்னும் சிலுவையில் அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு போகலை. ஆனாலும் இந்த யோபு இத்தனை 100 வருஷங்களுக்கு முன்னாடியே பாருங்க, அவன் விசுவாசத்தோடு அதை அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம், இல்லைங்களா? இந்த வார்த்தையை எப்போ அவர் சொல்லுகிறார் என்று கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலே 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 20, 21 வாசித்தீங்கன்னா, அவருடைய எலும்புகள் என் தோலோடும், என் எலும்புகள் என் தோலோடும், என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. உடைய நிலையை பாருங்க, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் மிஞ்சி இருக்கிறது. என் பற்களை மூட. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி எனக்கு அப்படியே ஒரு யோசனை வந்தது.
இந்த பல்ல மூடுறதுக்கு இந்த தோல் மேலே, இந்த உதடின் தோல் இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு 10 பேர் வந்து சபையில் உட்கார்ந்துருந்தா அவங்க பக்கத்தில் யாராவது உட்கார்றதுக்கு ஆசை வருமா? இந்த பல்ல மூடாமல் பல்லு, இந்த வாய் எல்லாம் அப்படியே இந்த எலும்போடு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கே கோரமாக இருக்கும். ஆனால் யோபனுடைய நிலை, அவர் சொல்கிறாரு, இந்த பல்ல மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் மாத்திரம் எனக்கு மிஞ்சி இருக்குன்னு சொல்கிறார். அவ்வளவு ஒரு கொடிதான கஷ்டமான அவருடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் இங்கே சம்பவித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் அவர் தன்னுடைய சிநேகிதரோடு இப்படி சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க அடுத்த வசனத்தை. என் சிநேகிதரே, என் சிநேகிதரே, எனக்கு இரங்குங்கள், எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கப்பா, எனக்கு இரங்குங்கள், எனக்கு கொஞ்சம் இறங்குங்க. தேவனுடைய கை என்னை தொட்டது, தேவனுடைய கை என்னை தொட்டது. நான் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறேன், ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், ரொம்ப மன சஞ்சலத்தோடு இருக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் இரக்கம் காட்டக்கூடாதா, கொஞ்சம் தயவு காட்டக்கூடாதா? அவருடைய சிநேகிதர் எல்லாம் அவனை ரொம்ப கடினமாய் பேசுகிறாங்க. நீதிமான் தண்டிக்கப்பட மாட்டாரு, துன்மார்க்கன் தான் என்ன செய்வான்? தண்டிக்கப்படுவான் என்று அவர்கள் அவனை குற்றம் சாட்டுகிறார்கள். அதனால் இதெல்லாம் கேட்டு கேட்டு அவர் சொல்கிறாரு, என் சிநேகிதரே, எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் தயவு பாராட்டுங்களேன், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நான் படுற கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சிநேகிதரோடு அவர் பேசுகிறார். மாத்திரமல்ல, அங்கே 23ஆம் வசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள், இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் அதை புஸ்தகத்தில் வரைந்தால் நல்லா இருக்கும், அல்லது என்றைக்கும் நிலைத்து, என்றைக்கும் நிலைத்து, அவைகள் கருங்கல்லிலே அது கருங்கல்லிலே பதிக்கப்பட்டால் ஒளிவெட்டாகவும் எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லிட்டு தான் அவர் இப்படி சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் நிலைமை இன்னைக்கு, என் வாயை மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் மிஞ்சிச்சு, என் தோலெல்லாம் என் எலும்போடு ஒட்டி இருக்கிறது, எனக்கு சரீரத்தில் சுகம் இல்லை. ஆனால் என் கூட வந்த, எனக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பரெல்லாம் என்ன சொல்கிறாங்க? துன்மார்க்கன் தான்பா தண்டிக்கப்படுவான், நீதிமான் தண்டிக்கப்பட மாட்டான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சவன் தான், அவனுக்கு தான் இப்படிப்பட்ட கொடிய நோய்கள், வியாதிகள், வேதனைகள் வரும், நீதிமானுக்கு வராது, நீதிமானை ஆண்டவர் அப்படி விடமாட்டாரு அப்படின்னாலாம் என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் யோபுக்கு மட்டும்தான் தெரியும், தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், யோபு தேவனுக்கு முன்பாக அவன் சன்மார்க்கனாய் அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததை அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நம்முடைய நிலை கூட இன்றைக்கு அப்படி தான். நம்ம படுற கஷ்டத்தில் எல்லாரும் நம்ம பழி சுமத்துவாங்க, எல்லாரும் குற்றம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டுவாங்க, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன காரியம் எல்லாம் சேர்ந்து குற்றப்படுத்துவாங்க. நம்ம பிரதர் ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் சொல்லுவார், அவர் தான் அடிக்கடி அந்த வார்த்தையை பண்ணுறாரு, ஏதாவது ஒன்றா கோணியில் கல்லை கட்டி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கல்லாக எறியறதில்ல, சாக்கில் கட்டி அடித்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள், சாக்கில் கல்லை கட்டி அடிப்பாங்கன்னு சொல்லுவார். அதுபோல் இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு உண்மை நிலை புரியாமல் பேசுகிற அநேகர் உண்டு. அப்படிதான் அந்த யோபனுடைய நிலை, அவர் தள்ளப்பட்டது, அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். ஆறுதலாக இருக்க வேண்டியவர்கள், பக்கபலமாக இருக்க வேண்டியவர்கள், ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள் இன்னைக்கு ஆறுதல் சொல்லாமல் அவர்களை உலக பிரகாரமாய் சொல்லுவாங்க. வெந்த புண்ணில் என்ன செய்கிறாங்களாம், வேலை பாய்ச்சிறாங்கன்றது போல அவர் ஏற்கனவே நொந்து போய் இருக்கிறார், வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார். ஆனால் அவரை என்ன செய்கிறாங்க, குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலே ஒரு வேளை நீங்கள் உள்ளமுடைந்து வந்திருக்கலாம், மனபாரத்தோடு கூட வந்திருக்கலாம். ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோன்ற ஒரு வேதனை வருத்தத்தோடு நீங்கள் இருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஒரு மீட்பர் உங்களுக்காக இருக்கிறார். யோபுவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது.
யோபு அந்த நம்பிக்கையில தான் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் இவ்வளவு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். 26ஆம் வசனம், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து என் தேவனை காண்பேன். ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை எங்க போயிருச்சு பாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை அவர் பிழைப்பாரான்னு தெரியல, ஒன்று. ரெண்டாவது, இவர் எந்த ராத்திரியில சாவாருன்னு தெரியாது. ராத்திரிக்கு தூங்க போறவங்கலாம் நாளை காலையில் யோபு இருப்பாரா தெரியாது, இறந்துருவாரோ, இறந்த செய்தி வருமோ, அப்படிதான் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் தேவன் அவருடைய இக்கட்டில் அவரோடு கூட இருந்து அவனை எல்லா விதத்திலும் அவர் தாங்கி கொண்டே இருக்கிறவராக இருந்தார். அவர் சொல்றாரு, நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் என் துக்கம் அங்கே அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அவருடைய துக்கத்தின் நாட்களிலே அவர் ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கும்படி, உங்கள் இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை தூண்டும்படி இந்த யோபு மூலமாக ஆண்டவர் உங்களோடு இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். யோபுவுக்கு எல்லாம் இழந்து விட்ட போதிலும் கூட சரீரத்தில் என்ன இருக்கு? உயிர் மாத்திரம் ஒட்டி கொண்டிருக்கிறது. சரீரத்தில் உயிர் மாத்திரம் ஒட்டி கொண்டிருக்கிறது. வேற ஒன்றும் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டார், இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் உயிர் ஜீவன் மட்டும் இருக்கிறது. நான் பார்க்குறவங்க, அவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, இன்னும் இந்த உயிரை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போகிற? எல்லாம் தான் இழந்துட்ட, மனைவி அங்கே பிள்ளைகளை இழந்துட்ட, எல்லா சொத்துக்களை இழந்துட்ட, எல்லா ஆடு மாடுகளை இழந்துட்ட, எல்லாவற்றையும் இழந்தாச்சு, இனி இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அவர் தன் உள்ளத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையை அவர் என்ன செய்யலை? இழக்கவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். சமாதானத்தை, நிம்மதியை, சுகத்தை, பலத்தை, வருமானத்தை எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீ எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், எல்லாம் இழந்து நிற்கிற ஒரு தவிக்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவுமே வந்தார்னு வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா நீ இழந்தவற்றை திரும்ப தருகிற தேவன் அவராயிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்ப அந்த நம்பிக்கை யோபுவுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் அவ்வளவு கஷ்டத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த யோபுவுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்குமானால், சுகமாக இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளோ நம்பிக்கையோடு விசுவாசிக்கணும் இல்லை? எவ்வளோ நம்பிக்கையோடு விசுவாசிக்கணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் இழந்ததை திரும்ப தர, நான் இழந்த சுகத்தை திரும்ப தர, இழந்த நிம்மதியை திரும்ப தர, நான் எதையெல்லாம் இழந்துட்டேனோ, அதையெல்லாம் ஜெப வாழ்க்கை இழந்துட்டேனோ அதை திரும்ப தருவதற்கு, கர்த்தரை நேசிக்கிற அந்த நேசத்தை இழந்திருக்கலாம், மற்றவருடைய அன்பை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார். யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவனை பார்க்கல, இன்னைக்கு அவனை விட மோசமான நிலையில் நம்ம இல்லை. ஆண்டவர் நம்ம நல்லதான் வச்சிருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன இல்லை? அந்த யோபுவுக்கு இருந்த அந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு அந்த நம்பிக்கை எனக்கு புதுசாக தாருங்க ஆண்டவரே. அந்த யோபுவுக்கு இருந்த நம்பிக்கை எனக்கும் வரட்டும் ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் இனி எதை குறிச்சும் கவலைப்பட போறதில்லை. அவர் எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரக்கூடிய தேவன். யோபுவே சொல்லுவாரானால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண போகிறேன். அவர் சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல. எப்படி பார்க்க போறாராம்? சொந்த கண்ணு அழுக போகுது, சொந்த கண்ணு கெட்டு போக போகுது, சொந்த கண்ணு மறிக்க போகுது. ஆனால் அவர் சொல்றாரு, அவருடைய நம்பிக்கை பாருங்க. அப்போ கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த. அல்லேலூயா. என் கண்களே காணும், வேற எந்த கண்ணும் இல்லை, என் கண்ணால பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு என்ன நம்ம சொல்லணும்? ஆண்டவரே, என் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கிறத என் கண் பார்க்கும்,
என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறத சொல்லுங்க. என் கண் பார்க்கும். என் பிள்ளைங்க உயர்ந்து இருக்கிறத என் கண் பார்க்கும். நம்பி சொல்லுங்களேன். என் கூட வாங்க. என்னுடைய கண் பார்க்கும். யார் என்னன்னா சொல்லட்டும். யோபுவை குறித்து அநேகர் அநேக விதமாக சொன்னாங்க. ஆனால் அவருடைய நம்பிக்கை மட்டும் அவர் இழக்கவே இல்லை. இன்னைக்கு யோபுவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். யோபுவுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவருக்கு இருந்ததான அந்த வைராக்கியத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையில் இந்த ஆள் இப்படி பேசுகிறார். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த சூழ்நிலையில் கூட இவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. என்ன நம்பிக்கையோடு பேசுகிறாரு. இன்னைக்கு நமக்கு அது வேணும். நமக்கு எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எது வேணாலும் விட்டு போகட்டும், எது வேணாலும் இழந்து போகட்டும், ஆனால் இயேசு மட்டும் நான் இழக்காமல் இருந்தால் எனக்கு போதும். எல்லாம் திரும்ப கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாம் திரும்ப கிடைக்கும். ஆமாம், எல்லாம் போகட்டும், எல்லாம் விட்டு போகட்டும். சொந்த பந்தங்கள் போகட்டும், உடன்பிறப்புகள் போகட்டும், உறவினர்கள் போகட்டும், வேலை போகட்டும், வருமானம் போகட்டும், கணவர் கூட விட்டுட்டு போகட்டும், ஆனால் இயேசு என் கூட இருக்கிறாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சாகலை. செத்தவனை குறித்து தான் நம்பிக்கை இருக்காது. உயிரோடு இருக்கிறவங்களை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வாசிக்கிற மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தில் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் ஒரே காரியத்தை அந்த 3 சுவிசேஷத்தில் வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க மடமடன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 4-5. அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்க. அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு வருகிறதுக்கு முன்னாடியே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு யோபு ஏற்கனவே சொல்லி வச்சிட்டார். அல்லேலூயா. ஆமா, இங்கே சொல்றாங்க அவர் இங்கே இல்லை, வைத்த இடத்தை வந்து பாருங்க. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். லூக்காவில் என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா? அதில் வாசிக்கும் பொழுது 24:5 வாசிங்க. 24:5-6. அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க எங்க தேடாதீங்க? மரித்தோர் இடத்துல, கல்லறையில் போய் தேடாதீங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதுல அதே செய்தியை 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு 16:6. அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கேட்கக்கூடிய ஒரு செய்தி, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. அவரை வைத்தாங்க, அடக்கம் பண்ணாங்க, கல்ல போட்டு மூடினாங்க, சீல் வச்சாங்க, திறக்க முடியாத இலக்கு மூடினாங்க. ஆனால் அவர் இங்கே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? உற்சாகமா கேளுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி நம் அனைவருக்கும் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிற செய்தி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழலைன்னா நீங்களும் நானும் இங்கே வந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து கர்த்தரை பாடணும் அவசியம் இல்லை. கர்த்தரை துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரே காரணத்தினாலே நீங்களும் நானும் விசுவாசித்து இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஏன் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் இடத்துல தான் நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் அவர்கிட்ட போகிறோம். செத்தவங்கிட்ட போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்கள் அப்பா அவங்கள ரொம்ப நேசித்தார், உங்கள் அம்மா ரொம்ப நேசித்தாங்க. இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அவங்கக்கிட்ட போய் எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், நான் போய் ஏதாவது கேட்டால் அவர் நிச்சயம் கொடுப்பார், நான் கொடுப்பாரா சொல்லி யோசிச்சு பாருங்க. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாரு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம ரொம்ப நேசிக்கிறவர் தான்.
அவர் மரிச்சிட்டாரு. இப்போ போய் அப்பா எனக்கு இது வேணும்னு அவர் தருவாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்களேன். தருவாரா? தரமாட்டார்? தரமாட்டார். ஏன்? அவர் மரிச்சிட்டார். ஆனால் இயேசு மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். இப்போ நம்ம அப்பாட்ட கேட்க வேண்டாம், ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் தருவாரா? தரமாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிட்ட கேட்டா எதை கேட்டாலும் தருவாரா? தரமாட்டாரா? அல்லேலூயா. ஆமாங்க, உயிரோடு இருக்கிறவரிடத்துல போய் கேளுங்கள். அவர் சொல்றாரு, மரித்தோரிடத்துல உயிரோடு இருக்கிறவரை தேடுகிறது என்ன? அவர் சொன்னபடியே என்ன ஆயிட்டாரு? சொல்லுங்களேன். சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா பாடுங்க. உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் வாயில வார்த்தை வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மனமே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மனமே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்ற ஆமெனுக்கு அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியல. நல்ல ஜீவனோடு சொல்லணும். ஆமென். அந்த சத்தம் வரணும் நமக்குள்ள. இயேசு எப்படி இருக்கிறாரு? உயிரோடு. அப்ப உயிரோடு இருக்கிறவர் எப்படி சொல்லணும்? ஹல்லேலூயா. போய் விற்கிறதுக்கு முன்னாடி நிற்கிறவங்கள போய் பாருங்க. அவங்க சொல்ற அந்த கோஷத்தை கேளுங்க. என்ன சத்தமா சொல்றாங்க. நம்ம ஆளுங்கள் தான் ரொம்ப வெக்கம். ஜெபம் பண்ண சொன்னா, சோத்திரம் பண்ண சொன்னா, அல்லேலூயா சொல்ல சொன்னா, எல்லாம் நம்ம ஆட்கள் தான் ரொம்ப வெக்கம். வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டவரிடத்துல ஏதாவது பெறணும்னா நம்முடைய சத்தத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இயேசு ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்க நிச்சயம் நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அனுதினமா அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்காட்டு உங்களுக்கு. யோபுவின் புஸ்தகத்தை 27:5 கவனிங்களேன். இந்த யோபுக்கு இருக்கிற நம்பிக்கையை கவனிங்க, அந்த விசுவாசத்தை பாருங்க. யோபு 27:5 வாசிக்கலாமா? தூரமா இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும். என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன். அல்லேலூயா. என் தோல் அழுகி போகலாம், என் மாம்சம் கெட்டு போகலாம், என் கிட்ட வர முடியாதபடி நாற்றம் அடிக்கலாம், நீங்க என்ன அற்பமா நினைக்கலாம், கேவலமா தூஷிக்கலாம், ஆனால் நான் உயிரோடு இருக்க மட்டும். சொல்லுங்களேன். உயிரோடு இருக்க மட்டும் என்ன சொல்றாரு? உத்தமத்தில் இருந்து நான் விலகவே மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இனி செத்தாலும் பரவாயில்லை. ஒரு அம்மாட்ட கேட்டேன், புருஷனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இந்த அம்மா, அவர் இறந்துட்டார். இப்போ உயிரோடு இருக்கும்போது கேட்டேன், அம்மா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுவீங்களா? பேச வாய்ப்பு கிடைச்சா? ஜோஜோ, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். பேசலாம் போ. நரகத்துக்கு போக விரும்ப உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க? மாம்சத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. செத்தாலும் சில பேர் போக மாட்டாங்க. செத்தா நீ எங்கே போக முடியும்? அங்கே
இவங்க சொல்கிறது செத்தாலும் போக மாட்டேன், செத்த பிறகு போக முடியும், உயிரோடு இருக்கும்போது தான் போக முடியும், உயிரோடு இருக்கும்போது தான் பேச முடியும். சில பேருக்கு ஒரு வைராக்கியம், சில பேருக்கு மாம்சத்தில். காரணம் என்ன தெரியும்? அவங்களுக்கு தெரியாது நம்ம மாம்சத்தில் வைராக்கியம் கொள்வது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். அது தேவனுக்கு பிரியமில்லை. மாம்சத்தில் நம்ம வைராக்கியம் கொண்டா அது மாம்சத்தில் நம்மை காயப்படுத்தி கொள்ளுகிற காரியம். நம்மையே நாம் தேவனிடத்திலிருந்து பதிலை பெறவிடாதபடி தடைப்படுகிற, அதாவது குறுக்க செவரு எழுப்புவாங்க பாருங்க. எல்லை பாக பிரிவினை வரும்போது ஒரு செவரு வீட்டுக்கு நடுவில் எழுப்புவாங்க, இந்த பக்கம் உன்னது இந்த பக்கம் என்னதுன்னு. அதுபோல் நாமே தேவனுக்கு நமக்கும் தொடர்பை துண்டிக்கும்படியாக ஒரு சுவர். அப்படி தான் நிறைய பேர் மாம்சத்தில் அப்படி வைராக்கியம் கொண்டு அவளா அப்படியா இப்படியான்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க வைராக்கியமாக. கர்த்தர் சொல்கிறாரு அந்த வைராக்கியெல்லாம் வேண்டாம். அவர் சொல்கிறாரு என் மாம்சம் அழுகி போகட்டும், என் நம்பிக்கை அற்று போகட்டும், எல்லாரும் என்னை தூஷணமாய் பேசட்டும், பரவாயில்லை, ஆனால் நான் ஒன்றை செய்கிறேன், என் உத்தமத்திலிருந்து நான் விலகவே மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வைராக்கியம் வேணும். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை தேடுகிறதுல அந்த உத்தமத்தில் அதை விட்டு விலகவே கூடாது. 1000 பேர் 1000 சொல்லட்டும், அதுதான் அவர் சொல்கிறாரு. என்ன சிநேகிதரை பார்த்து கெஞ்சுறாரு, ஏன்பா இப்படி என்னை குற்றப்படுத்துறீங்க? யோபு புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். வந்த அந்த எலிப்பாசு சலிப்பாசுக்கு போகிறவங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவரை பயங்கரமாக குற்றப்படுத்துகிறார். ஆனாலும் அவர் எவ்வளவு பேசினா கூட அவர் நிதானமாய் பேசுகிறார். யோபு புஸ்தகத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. 42ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க என்னை குறித்து நிதானமா பேசல. ஆனா நிதானம் தவறி பேச வேண்டிய நிலையில யோபு இருக்கிறாரு. நிதானமா பேச வேண்டிய நிலையில நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா நண்பர்கள் நிதானம் தவறாங்க. வியாதியில கிடக்கிற, வேதனையில கிடக்கிற, பாடுகளில் இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற, சுகமில்லாத இருக்கிற, எப்ப சாக போறன்னு தெரியாத இருக்கிற அவன் நிதானமாய் பேசுகிறான். அவன் நிதானமாய் பேசுகிறான். ஏன் தெரியுமா? அவன் தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாமல் இருக்க அவன் விரும்புகிறான். தன் உத்தமத்தை விட்டு விலகாது இருக்கிறவன் தான் எப்பயுமே சொல் தவறாதவனாய், வார்த்தை ரொம்ப கவனமாய் இருக்கிறவனாய். தேவ பிள்ளைகள் அதில் கவனமாய் இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறவளா இருக்கிறோம், தேவனை துதிக்கிறவளா இருக்கிறோம். அப்ப நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? நம்பிக்கைக்குரிய வார்த்தை, விசுவாசத்துக்குரிய வார்த்தை, தேவனை சார்ந்து அவரை பற்றி கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளை தான் நம்ம வெளிப்படுத்தணும். அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, என்ன நேர்ந்தாலும் சரி. அதாவது அவர் இந்த காலத்து விசுவாசியா இருந்திருக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு விசுவாசியா இருந்திருக்க வேண்டியது. அவருக்கு அப்படி நமக்கு தான் அந்த விசுவாசம் வரணும். ஆனா அவருக்கு அந்த நாட்கள், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே இருந்த நாட்கள் அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இன்னைக்கு எவ்வளோ நம்பிக்கை நமக்கு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. யோபுவுக்கு அந்த நாட்களில் அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்குமானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற எல்லா காரியங்களும் நமக்கு முன்பாக அங்கே சம்பவிக்கிற இந்த நாட்களில் இருக்கிற நமக்கு தான் அதிகமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் சரி என் உத்தமத்திலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன். நம்ம சொல்லணும் ஆண்டவரை பார்த்து, என் உத்தமத்திலிருந்து விலகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் யோபுவை போல நானும் என் உத்தமத்திலிருந்து விலகாமல் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். என் உத்தமத்தில் நான் உறுதியாக இருக்கணும், ஒரு நாளும் ஒன்றுக்கும் நான் காராத என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க கிருபை தாங்கப்பா. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, இன்னொரு வசனம் வாசிங்களேன். அதில் 1 சாமுவேல் சீக்கிரம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்த தேவன் நம்முடைய தேவன். அவர் கொல்லுகிறார், அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அவரால் கொல்லவும் முடியும், அவரால் உயிர்ப்பிக்கவும் முடியும். பிசாசு இவரை கொல்லணும்னு நினைக்கிறான், உத்தரவு கேட்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவன் ஜீவனை நீ தொடக்கூடாது. யோபுவுக்கு உத்தரவு கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, அவன் தோலை மாத்திரம் தொடுவதற்கு அதிகாரம், ஜீவனை தொட அதிகாரம் கிடையாது. ஆனால் ஜீவனை எடுக்கவும் அவர் கொல்லவும் அதிகாரம் உடையவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன்,
நம்மளை சுற்றி இருக்கிற அநேகர் நம்முடைய தேசத்தில் பல லட்சங்கள் இந்த கொரோனாவில் செத்து போனாங்க. இல்லை, இந்த கொரோனாவை கண்டு எவ்வளோ பயந்தோம். கொஞ்சம் மூச்சு திணறுச்சுன்னா, மூக்கு அடைச்சிச்சுன்னா, தொண்டை கட்டுச்சுன்னா எத்தனை பயம், எவ்வளோ பயந்து நடுங்கினார்கள். எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் மரித்து போனார்கள். கர்த்தர் ஏன் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு? ஏன் அந்த நாட்கள் அந்த கொரோனாவில் நம்மையும் கொல்லலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் கொல்லலை? தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்த காரணம் அவருக்காக நம்ம சாட்சியாய் நிற்போம் என்று தான் நான் நம்புகிறேன். எனக்கு ஆண்டவர் ஜீவனை எதுக்காக கொடுத்தாருன்னா அவருக்காக நான் சாட்சியாக நிற்கணுன்றதுக்காக. அதுக்காக தான் எனக்கு சாட்சியாக கொடுத்தார். என்னை ஜீவனை கொடுத்தாரு. என்னை கொல்ல இருக்கலாம். இந்த கொரோனாவில் எத்தனை பாஸ்டர் ஊழியக்காரர் இறந்து போனாங்க இல்லையா? எத்தனை பேர் இறந்து போனாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார்னா எனக்காக கொஞ்ச நாள் ஏதாவது செய்வான் என்று சொல்லி. இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. நான் ஏதாவது அவருக்காக செய்யணும்னு நினைச்சேன். சொல்ல மாட்டீங்க? ஏதாவது செய்வீங்கன்னு தான், ஏதாவது செய்வீங்கன்னு தான். இந்த யோபுவை ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பித்தார். திரும்ப அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் கொல்லணும்னு நினைச்சா கொன்று இருக்கலாம். ஆனால் அவனை கொல்லலை, கொல்றதுக்கு ஒப்பு கொடுக்கல. மாறாக அவனுக்கு ஜீவனை கொடுத்து மறுபடி அவனை வாழ வைத்தார். ஏன் தெரியுமா? ஏன் அவனை வாழ வைத்தார் தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் சொல்லப்படுகிறது. யோபு தன்னுடைய வார்த்தையினாலே விழுகிற அநேகரை என்ன செய்தானா? தூக்கி நிறுத்தினான். அநேகருக்கு உதவி செய்தான். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவனா இருந்தான். அவன் வார்த்தையினால, பணத்தினால, செய்கையினால உதவி செய்கிறவனா இருந்தான். இன்னைக்கு நாம கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கறதை கூட கர்த்தருக்கு ஏதாவது நம்ம செய்வோம்னு நினைச்சுதான் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் யோபு விசுவாசத்தில் இருந்தான், உத்தமத்தில் உறுதியா இருந்தான். வசனம் சொல்லுகிறது அவன் இழந்ததை 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். இழந்த பிள்ளைகளை அப்படியே பெற்றுக்கொண்டான். பாருங்க, இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மற்ற எல்லா ஐஸ்வர்யத்தை சம்பத்தை எல்லாம் 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மையை அவர் இரக்கமாய் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் தான் என்ன பண்றாங்க? அவருடைய இரக்கத்தை சார்ந்து கொள்ளாமல் அவர் இரக்கம் இல்லாமல் ஜீவிக்கிற மாதிரி விருப்பம் போல போறது, விருப்பம் போல வர்றது, விருப்பம் போல இருக்கிறது, விருப்பம் போல அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் யோபு கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையும் மட்டுமே சார்ந்திருந்தார். இந்த 1 சாமுவேலில் இந்த வார்த்தை யார் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அன்னாள் சொல்லுகிறாங்க. அன்னாள் பிள்ளை இல்லாத இருந்த போது அன்னாள் தேவ சமூகத்தில் ஓடி போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளையை வளர்த்து 2 வயசாகும் போது பால் மறக்க பண்ணி கொண்டு வந்து ஏலியின் இடத்துல தாத்தாவிடத்தில் கொடுத்துட்டார். சின்ன குழந்தை, அவனால் எதையும் செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை கூட கொண்டு வந்து விட்டுட்டார். அவள் அந்த 2ஆம் அதிகாரத்தில் அவள் பேசும்போது இப்படி பேசுகிறா. என்ன பேசுகிறா தெரியுங்களா? அந்த ஜெபம், கம்பீரமுள்ள ஜெபத்தை கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்பொழுது அன்னாள், 2ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்கிற கவனிங்க சீக்கிரமா. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள இல்லை, உம்மை போல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இந்த தேவனை குறித்து அவளுக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு பாருங்க. உம்மை போல ஒருத்தர் இல்லை ஆண்டவரே, உம்மை போல கன்மலை இல்லை, இரட்சகர் இல்லை என்ற அந்த அறிவு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு இருதயத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். என் தேவனை போல ஒருவரும் இல்லை. யாராவது ஏதாவது பெருசா சொல்லிட்டா நம்முடைய தேவனை விட அவங்களை பெருசா நினைக்க கூடாது. யாராவது பெருசா செஞ்சிட்டா நம்முடைய தேவனை விட அவங்களை உயர்த்தி வச்சு பாராட்டக்கூடாது. மனுஷனை உயர்த்தி வச்சு பாராட்டி பேசி தேவனை தாழ்த்தக்கூடாது. தேவனை தாழ்த்தி வைக்க கூடாது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? மனுஷனை எங்கேயும் கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது. தேவன் வைக்க வேண்டிய இடத்துல மனுஷன் வைக்க கூடாது. அதான் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம்
கண்ணீர் வர வைக்கும். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை வைக்கணும், மனுஷனை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷன் வைக்கலாம். வாழ வச்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம், உதவி செஞ்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனால் அவனை கொடுக்க வைத்தவரே. யார் தான் கொடுக்க வச்சவர்? உங்களுக்கு யார் தான் உதவி செய்ய வச்சவர்? அவர்தான். அவர் இல்லாம அவன் இல்லை. அல்லேலூயா. மனுஷனை கொண்டு போய் அதான் சொல்றா. இதுல ஒரு ரகசியத்தை புரிஞ்சுங்க. இவ ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஏலி அவளை பார்த்து என்ன சொல்லுகிறான்? நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பம் இப்போ ஐயா நீங்க அன்னைக்கு சொல்லி அனுப்புனீங்க ஐயா, அதே போல ஆயிடுச்சுன்னு போய் ஏலிய பாராட்டல, மாறாக தேவனை புகழ்ந்து பாடி. ஹல்லேலூயா. மனுஷன் ஜெபிக்கலாம், மனுஷன் மன்றாடலாம், மனுஷன் மூலம் கர்த்தர் கிரியை செய்யலாம். ஆனா மகிமை சொல்லுங்களேன், யாருக்கு செலுத்தணும்? மகிமை என் தேவனுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமா, மனுஷனை முன்னாடி நிறுத்தல. அந்த போய் அங்க ஆண்டவர் அவரை குறித்து புகழ்றா. தேவனை நீர்தான் பெரியவர், கண்மலை, ரட்சகர், மீட்பர், உம்மை போல ஒருத்தனை இல்லை ஆண்டவர். நம்ம மனசுல எல்லாருக்கும் மனசுல என்ன இருக்கணும் தெரியுமா? என் தேவனை போல ஒருவரும் இல்லை, என் தேவனை போல ரட்சகர் வேறு ஒருவர் இல்லை, என் தேவனை போல உதவி செய்கிற ஒத்தாசை செய்கிற வேற யாரும் இல்லை. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும், வாலிபர் பிள்ளைகளுக்குள்ள வரணும். என் தேவன் பெரியவர். எங்க போனாலும் என்ன சொல்லணும்? என் தேவன் பெரியவர்னு சொல்லணும். ஆமா, சொல்ல பழகணும். என் இயேசு பெரியவர். நீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில இயேசு எப்பயுமே பெரியவராகவே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, மனுஷன் எப்பயுமே என்ன செய்வான் தெரியுங்களா? மற்றவங்களுடைய உயர்வை பார்ப்பான். பாரு அவர் நல்லா படிச்சிருக்கார், பாரு அவர் நல்லா வேலை செய்கிறார், பாரு அவர் நல்ல வருமானம் வருது, பாரு அவங்க நல்லா வீட்டை கட்டிட்டாங்க, பாரு அவங்க நல்லா கார் வச்சிருக்காங்க, இப்படி உயர்வை பார்ப்பான். ஆனால் நல்ல கவனிங்க, மனுஷனுடைய உயர்வை பார்க்கிறான். ஆனால் கர்த்தரை உயர்த்துகிறவர்கள அந்த உயரத்தை விட உயரத்தில் கொண்டு போய் வைக்கிற தேவன் அவர். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க உலகம் உயரத்தை பார்க்கும், இந்த உயரத்தை விட உங்களை உயர்த்தி வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கொண்டு போய் எங்க வைப்பாரு? உயரத்தில் வைப்பார். இந்த உயரெல்லாம் சும்மாங்க. இந்த உயரெல்லாம் என்னது? சும்மா. அல்லேலூயா. ஆமா, அவருடைய உயரம் தான் உண்மை. ஹல்லேலூயா. ஆமா, அந்த தேவன் அதான் அவர் சொல்லி ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜெபம். பாத்தீங்களா? 3ஆம் வசனம் அப்படி சொல்றா. என்ன சொல்றா தெரியுங்களா? இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். இனி யாராவது பெருமையா பேசுனீங்க, இனி யாராவது பெருமை பாராட்டுனீங்க, நான் தான் நீ தான் யாராவது பெருமை பாராட்டுனீங்க, அந்த பேச்சே பேசாதீங்க. அவர் சொல்றா, மேட்டிமையான பேச்சை எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்டு கேட்டு அவ காது புளிச்சு போச்சு. ஒரு பிள்ளைய பெறதுக்கு தகுதி இல்லை, ஒரு குழந்தைய பெற்றெடுக்க தகுதி இல்லாதவன் எவ்வளோ அற்பமா பேசி அவளை கண்ணீர் வடிக்க வச்சு அவ உள்ளத்தை உடைச்சு நொறுக்கியாச்சு. அவ சொல்றா, இனி மேட்டிமையான பேச்சை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள். அவர் செய்யறதெல்லாம் யதார்த்தம். கொஞ்சம் தாமதம் ஆகுதா? கர்த்தர் நல்லவர். தாமதிக்கிறதுக்கு காரணம் இருக்கும், லேட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வாஞ்சிக்கலாம், நம்ம தாகமாக இருக்கலாம், நம்ம ஓடலாம், உழைக்கலாம், இது நடக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தாமதிக்கிறாருன்னா நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தருக்காய் காத்திருக்கிறது. கர்த்தர் தேவைகளை சந்தித்து குறைகளை மாற்றி ஒரு நிறைவை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. தாமதம் இன்னும் சிறப்பாய் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தாமதம் எப்பயுமே இன்னும் சிறப்பாய் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் இன்னும் சிறப்பாய் செய்ய போகிறார். அடுத்த வாசிக்கிறோம் 4ஆம் வசனம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். இனி ததகபதுகா நடந்தவங்க எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் இருந்தவங்க எல்லாம் கர்த்தர் உதவி செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க வயசானவங்க எல்லாம் சின்ன வயசா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். அதான் அடுத்த வசனத்துல கீழே சொல்லும்போது சொல்றாரு, திருப்தியா இருக்கிறவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியா இருந்தவளை 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ வளர்ச்சியப்பட்டால். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும்
ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. அவர் தாழ்த்துவார், உயர்த்துவார், கொல்லுவார், உயிர்ப்பிப்பார், உயர்த்துவார், கீழே தள்ளுவார், என்ன வேணாலும் செய்வார். ஆனா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அவர் கையில விட்டு கொடுத்துடணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சொல்லுங்க. என்னையும் என் குடும்பத்தையும், நான் சொல்றதே சொல்றீங்க, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மாலே உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. இது ஒரு ஜெபம், இது ஒரு வேண்டுதல், அவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்தல். இப்போ இந்த ஜெபத்தை செஞ்சீங்கல்ல, யாரெல்லாம் உண்மையாக செஞ்சீங்களோ நீங்க அவங்க கையில் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இனி உங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இனி கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் கொல்றவர், அவர் உயிர்ப்பிக்கிறவர், அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. யாராவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அன்னையோட அவன் சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக நான் பார்த்துக்கிறேன், அன்னையோட அவனுக்கு ஆண்டவர் புள்ளி வச்சிருவார். என்னைக்கும் அகந்தையான பேச்சை நம்ம வாயில வராதபடி கர்த்தர் பாதுகாக்கணும், நம்மளை பாதுகாக்கணும். அகந்தையான பேச்சு வந்துச்சுனாவே கர்த்தர் அவன் மேல புள்ளி வச்சிருவார். அது நானா இருந்தாலும் சரி, அகந்தையாய் பேசக்கூடாது. நன்மையானது எதுவோ அதை மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சொல்றா, நீ பேசன, ஒரு நாள் வந்துச்சு நீ பேசன, ஆனா இப்போ உன் அகந்தையான பேச்சுக்கெல்லாம் ஒரு முடிவு வருது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அவர்தான் பெரியவர், அவர் உயர்ந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு பிள்ளை அடிச்சுட்டான், அதுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, ஏன் அடிச்சிங்கன்னு கேட்க ஆள் இல்லை. கர்த்தர் விட்டுற மாட்டாருங்க, கர்த்தர் விட்டுற மாட்டாரு, கர்த்தர் விட்டுற மாட்டாரு. அனாதி தேவனே உனக்கு, அவர் நிச்சய புயங்களே உனக்கு ஆதாரம். அனாதி தேவன் அனாத பிள்ளைகளுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கிறவர். யாரையும் தொடுவதற்கு தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமாம், நிறைய நேரம் அநேகர் தன்னை உணர்றதில்ல. கொஞ்சம் மேலே வந்துட்டா, கொஞ்சம் பணம் கிடச்சிட்டா, கொஞ்சம் பெரிய வருமானம் பெருகிடுச்சுனாக்கா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது, நிதானிக்கிறது இல்லை. அகங்காரிகளுடைய அகங்காரத்தை அடக்குகிற தேவன் அவர். அவர்தான் கொல்லுகிறவர், அவர்தான் உயிர்ப்பிக்கிறவர். உங்களுக்கு எதிராய் எந்த சத்துரு எங்கே வந்தாலும் சரி தைரியமா இருங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். ஆமா, பேசுவாங்க, பேசட்டும். பேச்சை கொடுத்தவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருத்தனை பேச வைக்கிறது எதுக்காக தெரியுமா உங்களுக்கு? அவன் நல்லதை பேசணும், நல்லதை செய்யணுன்றதுக்காக தான். அவன் அகந்தையா பேசினா பேச்சை கொடுத்தவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமா, நானும் உங்களைப் போல மௌனமாய் இருப்பேன் என்று எண்ணாதிருங்கள். கர்த்தர் சொல்றாரு. மனுஷன் பேசாம கேட்டுட்டே இருக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். இப்போ தேவ பிள்ளைகள் நம்மை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து, என் ஆண்டவர் கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், அவரால் தான் ஒரு மனுஷனை உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும் என்று சொல்லிட்டு இங்கே 7ஆம் வசனத்தில் கவனிங்களேன், என்ன சொல்றாரு? தரித்திரம் அடைய செய்கிறார். 8ஆம் வசனத்தில் சொல்றார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்கானத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அல்லேலூயா. அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். யாரை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறாரா? புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பார்க்காதீங்க, நீங்க இருக்கிற நிலையை நீங்க பார்க்காதீங்க. நீங்க இருக்கிற நிலை ஒருவேளை உங்க பார்வைக்கு அற்பமா இருக்கலாம், ஆனால் நீங்க இருக்கிற புழுதியோ குப்பையோ கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுத்து உயரத்தில் கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஏன் உங்களை அதிலிருந்து தூக்கி எடுக்கணும்? நீங்க நம்புறீங்க, யோபு போல விசுவாசிக்கிறீங்க. என்ன விசுவாசிக்கிறீங்க? என் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர் என் உத்தமத்தை விட்டு
விலகவே மாட்டேன்னு யோபுவை போல நீங்க உறுதியா இருக்கிறீங்க. புழுதியிலிருந்து உங்களை தூக்குகிறார். ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து உங்களை தூக்குகிறார். ஏன் தெரியுமா? யோபுவை போல நம்புறீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்க. அடுத்தது சொல்றீங்க, என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். யாரனா என்ன சொல்லிட்டு போட்டோம், யாரனா என்ன பேசிட்டு போட்டோம், ஆனா நான் உத்தமத்திலிருந்து என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன், விலக மாட்டேன், விலக மாட்டேன். உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். அதனால தான் ஆண்டவர் புழுதியிலிருந்து தூக்குறார். அதனால தான் குப்பையிலிருந்து தூக்குறார். ஏன்? அவன் புழுதியில கிடந்தால் அவனுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? உத்தமம் இருக்கு. அல்லேலூயா. உத்தமம் இருக்கு. தேவன் விரும்புகிற சுத்தமும் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். உத்தமம் இருக்கு, தேவன் விரும்புகிற சுத்தமும் அவனுக்குள்ள இருக்கு. அதனால தான் அவன் புழுதியிலிருந்து தூக்கப்படுகிறான். குப்பையிலிருந்து அவனை தூக்குறார். பிரபுக்களோட கர்த்தர் உட்கார வைக்கிறார். நீங்க நம்புங்க, உங்களை தூக்குவார். நீங்க நம்புங்க, உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் அல்ல, நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மை தூக்கவும் சொல்லுங்க, நம்மை உயர்த்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபு சொல்றாரு 42:5 சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவர் சொல்றாரு பாருங்க, 42:5 வாசிங்க சீக்கிரம். லா ஷகரபா ரபா தூரபா ஷண்டர வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என்னுடைய கண்கள் உம்மை காண்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் என் காதினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. அப்போ தேவனை நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய கண்களால் பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் பரிசுத்தவான்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய மகிமை விளங்க பண்ணி இருக்கிறார். தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கினதை எல்லாரும் பார்த்தார்கள். எல்லாரும் பார்த்துவிட்டு அந்த மகிமை அங்கே ஆலயத்தில் நிறைவாக இருந்ததுனால, ஒரு புகைமூட்டம் போல இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களால் வேலை செய்ய முடியாத அளவுக்கு தேவ மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிருச்சு. அவங்களால போய் உள்ள தங்கள் வேலைகளை பணிவிடை செய்ய முடியல. மகிமை ஆலயத்தை நிரப்பி இருந்தது. அவர் சொல்றாரு, என் காதினாலே கேள்விப்பட்டேன், என் கண்களால் பார்க்கிறேன். எங்கே தேவனுக்கு பிரியமான ஆராதனை இருக்கிறதோ, எங்கே தேவனுக்கு பிரியமான கர்த்தரை உயர்த்துதல் இருக்கிறதோ, எங்கே தேவனுக்கு பிரியமான இருதயங்கள் ஒன்று சேர்கிறதோ, அங்கே தேவனுடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்க இறங்குகிறது. சொல்றது புரியுதுங்களா? கேட்டுச்சா? எங்க இறங்குது? தேவனுக்கு பிரியமான ஆராதனை எங்க இருக்கிறதோ. அல்லேலூயா. அதனால தான் கண்களை மூடி ஆராதிங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. சில பேர் என்னதான் சொன்னாலும் எங்கேயாவது வேடிக்கை பார்த்து, அங்கே பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அங்கே பார்த்து இங்கே பார்த்து, தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. தேவனுடைய மகிமை ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு வேலை. தேவன் உங்களை சந்திக்கிற நேரம். நீங்கள் அசட்டையா எதையோ நினச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போயிடுவார். ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ஜாக்கிரதை உள்ள நேரம். ஆலயத்தில், ஆராதனையில், பாடல் பகுதியில், ஜெப வேலையில் அசட்டையாவே இருக்காதீங்க. அசட்டையா இருக்காதீங்க. தேவன் உங்களை அசட்டை பண்ணிடுவார். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லு. தேவ சமூகத்தில் பயத்தோடு, பக்தியோடு, கிரமத்தோடு இருக்க கர்த்தர் நம்மை கிருபை செய்வாராக. அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் காதினால் கேள்விப்பட்டேன், என் காதினால் கேள்விப்பட்டேன். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளலாம். லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா? அதை நம்ம பார்க்கல, பைபிளில் வாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். சில இடத்துல மரித்தவர்கள் உயிரோடு எழும்பும்போது அவர்கள் இதுவரைக்கும் வசனத்தை வாசித்து காதினால் கேள்விப்பட்டாங்க. நேரடியாக ஒரு சம்பவம் நடக்கும்போது இப்போ என்ன பண்றாங்க? அவங்க சொல்லுங்களேன், கண்களால் பார்க்கிறார்கள். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று ஊழியக்காரர் சொல்றார். இதை நீங்க என்ன பண்றீங்க? காதுனால கேட்குறீங்க. திடீர்னு ஒரு அற்புதம் உங்க கண்ணு முன்னாடி நடக்குது. இப்ப காதுனால கேட்டதை என்ன பண்றீங்க? நீங்க கண்களால் பார்க்கிறீர்கள். இப்ப அந்த வாஞ்சை நமக்குள்ளே வர வேண்டும்.
காதினால் கேட்டதை என் கண்ணால் பார்க்கணும். அல்லேலூயா. கட்டி கரையுது, தலைவலி மாறுது, பலவீனம் நீங்குகிறது, பிசாசு ஓடுகிறது, பாவத்தில் இருந்தவன் சாபத்தில் இருந்தவன் அதிலிருந்து வெளியே வரான் என்ற அந்த ஒரு விசுவாசத்தை கேள்விப்படுறீங்க. நடக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நடக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சபைக்கு வர்ற ஒரு மகள், பேரை சொல்ல விரும்பல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ராத்திரி படுத்திருக்கும் போது 1 மணிக்கு பிறகு ஒரு 2-3 மணிக்கு வந்து கால் விரலை பிடிச்சி இழுக்குது. பிசாசு கால் விரலை பிடிச்சி இழுக்குது. அது ஏதோ தட்டி விட்டுட்டு திரும்பி தூங்க முயற்சி இருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி இழுக்குது. 3 மணி 3:30 திரும்ப கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்ப காலை பிடிச்சி இழுக்குது, விரலை பிடிச்சி இழுக்குது, பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்குது. பிசாசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பயந்துட்டாங்க. எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு திருப்பி படுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஒரு திருப்பி அதே டிஸ்டர்பன்ஸ் வருது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 4 மணி ஆச்சு, இப்போ பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். படுக்கிறாங்க. திரும்ப அதே பிசாசு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. 4:30 ஆச்சு, 4:45 எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே எடுத்து பேசுகிறேன். இந்த மகள் அழுகிறாள். பாஸ்டர், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால் தூங்க முடியல, ராத்திரியெல்லாம் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மகள் அழுகிறாள் ஃபோனில். உடனே அந்த நேரத்தில் மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். ராத்திரியெல்லாம் தூங்காதவ காலையில் 5 மணிக்கு பிறகு 7 மணி 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கியிருக்கா. எதுக்காக சொல்கிறேன்னா, எப்போ பிசாசு யாரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவா நமக்கு தெரியாது. இப்போது ஆண்டவர் பிசாசுகளின் மேல் அதிகாரம் கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருகிறார்னு காதால் என்ன பண்ணுறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ கண்ணால் அந்த மகள் பார்த்தாச்சு, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நமக்கும் அந்த சந்தர்ப்பம் வரும். பிசாசு வந்து பிடிச்சி இழுக்கணும்னு சொல்ல வரல, ஏதோ ஒரு சூழ்நிலை வரும். ஜெபிக்கும் போது ஊழியக்காரர் ஜெபிச்சாலும் சரி, அல்லது நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, ஒரு அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வார்னு கேள்விப்பட்டதை உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அதுக்கு நாட்கள் நெருங்குது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அது நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். நீங்கள் போய் மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது அது நடக்கும். ஆமாம். இப்போது தெய்வ பிள்ளைகள் காதால் மட்டும் கேள்விப்படுகிறது இல்லை, கண்களால் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார், உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். முந்தா நாள் நடந்த விஷயம், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். காலையில் போய் 7:30 மணிக்கு ஒரு இடத்துல குழந்தை நம்ம தியாகு நான்சி, அந்த பிள்ளைக்கு 3வது குழந்தை பிறந்திருக்கு. காலையில் போய் ஜெபம் பண்ணுறோம். முந்தா நாள் தானம்மா, காலையில் ஜெபம் பண்ணுறோம். போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த தம்பி சொல்கிறார், பாஸ்டர் பெண் குழந்தை வேணும், 2 ஆண் பையன் இருக்குது, பெண் குழந்தை வேணும் ஜெபம் பண்ணு. எனக்கு எப்பயுமே நம்ம விருப்பத்தை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதி இல்லை. ஆனால் அவர் என்ன தர்றாரோ அதை பெற்றுக்கொள்ள நாம் யாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். நான் சொன்ன தம்பி எது கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு. இதில் வேற நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், பெண்ணை கொடுத்துட்டு எடுத்துட போகிறாங்க. சரி ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு, சரிப்பா ஆண்டவர் செய்வாருன்னு. 1 மணி நேரம் கூட ஆகலை, உடனே ஃபோன் பண்ணா, பாஸ்டர் சவுண்டு வேறு மாதிரி இருக்கு இப்போ, பாஸ்டர் அப்படின்னா. என்னப்பா அப்படின்னு, பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா. ஹாஸ்பிட்டலில் அங்கே தேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வந்தோன்னா அல்லேலூயான்னு கத்துனானா. எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் ஜெபத்தை கேட்கிறவனு காதால் கேட்டோம். இப்போது கர்த்தர் செய்வாருங்க. நம்ம எல்லாருக்கும் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமாம் செய்வார். முடிஞ்சால் போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், என்ஆர்வியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா இல்லை, இறந்துட்டாங்க தெரியும் உங்களுக்கு. போய் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, விசாரிங்க, அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, வசனத்தை பிரசங்கிக்கிறது அல்ல, நம் காதாலை கேட்கிறதை கண்ணால் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமாம், காதாலை கேட்கிறதை கர்த்தர் இதை உறுதிப்படுத்த விரும்புகிறாரு. இது வரைக்கும் நீங்கள் காதால் தான் கேட்டீங்க, இனி வரும் நாட்களிலே கண்ணால் பார்க்க போகிறீங்க.
கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் ஆமென் சொல்லுவாங்க. கையை தட்டி ஆமென் சொல்லணும். ஏன் தெரியுமா? நீங்க பார்க்க போறீங்க ஒரு அற்புதத்தை. நீங்க பார்க்க போறீங்க, உங்க கண்ணால பார்க்க போறீங்க ஒரு அற்புதத்தை. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற காரியத்துல தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஆமா, காதால தான் கேட்டோம். யோபு சொல்றாரு, இப்ப கண்ணால பார்க்கறேன்றாரு. ஹல்லேலூயா. ஆமா, என் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். அவருக்கும் அதே விசுவாசம் தான். அந்த கடைசி அதிகாரத்தில் இது வரைக்கும் காதால தான் கேட்டேன் உம்மை குறித்து, இப்போ கண்ணால் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரே அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 41-42 ஆண்டவர் வந்து முன்னாடி நின்று நான் பேசுவேன், நீ உத்தரவு கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி வந்து அவரோடு பேசுகிறத பார்க்க முடியும். இப்போ அதனால தான் அவர் சொல்றாரு, இது வரைக்கும் காதால தான் கேள்விப்பட்ட ஆண்டவரே, இப்போ உம்மை கண்ணால் பார்க்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்தில் நடக்கிறதை, ஒவ்வொரு காரியத்தையும் காதால கேள்விப்பட்டோம், கண்களால் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, என்ன விஷயம்னா, டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், சீக்கிரம் ஆண்டவர் செய்வார்னு காதால கேட்டுருந்தோம். இப்போ டிவிக்கு முன்னாடி நிற்குது, கண்ணால் பார்க்குறீங்க. இந்த தரையை சிமெண்ட் தரையாக இருந்தது, இந்த தரையை கர்த்தர் மாற்றுவார்னு நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம், காதால் கேட்டீங்க, கர்த்தர் அது தரையை மாற்றி கொடுத்தாரு, கண்ணால் பார்க்குறீங்க. இதே போல தான் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸு 1.5 லட்ச ரூபா செலவாச்சு. இதெல்லாம் வாங்கணும்னு மனசில் நினச்சோம், சொல்லிக்கிட்டு இருந்தோம், காதால் கேட்டோம், இப்போ கண்ணால் பார்க்குறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இது 8000 ரூபா. இந்த மைக்கினுடைய விலை என்ன? 8000 ரூபா. எதுக்காக சொல்கிறேன்னா, 2000 ரூபா மைக்கு வாங்குறதுக்கு அந்த நாட்களில் யோசித்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த 8000 ரூபா மைக்கு கர்த்தர் பேசுறதுக்கு வச்சு கண்ணால் பார்க்க வைக்கிறாரு. நம்ம ஒருவேளை சிறியவராக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை உயரத்தில் கொண்டு வைக்கிற தேவன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் யோபுக்கு கொடுத்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரட்டும். சொல்லுங்க, மாற தட்டி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு போல என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். ஆமாம், யோபு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கும் திரும்ப அவனை தூக்கி வைக்கிறதுக்கும் காரணம் அவன் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறான். இன்னொன்று வார்த்தை சொல்கிறான், என்ன சொல்கிறான்? என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நான் வெடி இருப்பேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்தி யோபு கொடுத்த நம்பிக்கையை, விசுவாசத்தை உங்களுக்கும் எனக்கும் பெருக பண்ணி அவர் காதால கேட்டார். அவருக்கு ஒரு நேரம் வந்துச்சு, கண்ணால் பார்த்தாரு. நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் காதால கேட்டோம், சொல்ல மாட்டீங்களா? என்ன கோச்சிக்கிட்டீங்களா? இது வரைக்கும் காதால கேட்டோம், இனிமேல் நம்பிக்கையோட சொல்றீங்களா இல்லையா? நம்பிக்கையோட சொல்றீங்களா? அப்ப சத்தமா சொல்லுங்க, இது வரைக்கும் காதால கேட்டோம், இனிமே கண்ணால பார்க்க போறோம். அல்லேலூயா. இப்ப நான் நம்புறேன், என்ன தெரியுங்களா, நாளைக்கு பிரேயர் இல்லை, எனக்கு அது சிந்தை எல்லாம் அதில் தான் இருக்கு. வர்ற ஜனங்களை எப்படியாவது ஆசீர்வதிச்சு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்து அனுப்பணும். அவங்க போய் சபையில் சாட்சி சொல்லணும், அந்த பிரேயரில் கலந்து கொண்ட எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நான் காதால கேட்குறேன், ஆண்டவர் செய்ய போகிறத கண்ணால் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, இது வரைக்கும் காதால கேட்டேன், இது வரைக்கும் காதால கேட்டேன், இனிமேல் கண்ணால் பார்க்க போகிறேன். கண்ணை அதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, எதையோ பார்க்கறதுக்கு இல்லை. கண்ணை தேவன் செய்கிற அற்புதத்தை பார்க்கறதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? ஒரு சிறிய கோரஸை திரும்ப பாடி கர்த்தரை ஆராதித்து ஒரு விடுதலையோடு நீங்க போக போறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கண்ணை மூடி நல்லா கையை தட்டி காலை குதிச்சு ஆடி பாடி ஆடி கர்த்தரை துதிக்க போறோம். எழும்புங்க எழும்புங்க, எழும்பாதவங்களுக்கு கையை கொடுத்து எழும்பு பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராபா ஷேகே ரேச்சே நேம. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க நம்பினீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஓ டிபா கரதா தம்பி, விசுவாசிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க படிக்க போற இடத்துல, காலேஜ் போற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒரு அற்புதம் கர்த்தர் நடப்பார். சோமனோ ரபா ஷகரதர. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் நல்லா உற்சாகமா பாடணும். கண்ணை மூடி, கண்ணை மூடி. அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தை அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தை அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். என் முன்னாய் நடந்து செல்வேன். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். என் முன்னாய் நடந்து செல்வேன். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். அலஷமாரா, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை சொல்லுங்க, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். Yes, 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 yes. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இயேசுவே, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நம்பிக்கையோட எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணி அல்ல கையை தட்டி எனக்காக ஆயத்தம் பண்ணினத இப்போ தாரோன்னு சொல்லுங்க. இயேசுவே, ஒரு அற்புதத்தை கட்டவிழ்க்கிறேன், ஒரு அற்புதத்தை கட்டவிழ்க்கிறேன், ஒரு விடுதலை கட்டவிழ்க்கிறேன். யார் யாருக்கு என்ன அற்புதம் தேவையோ, யார் யாருக்கு என்ன அற்புதம் தேவையோ இப்போ 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 அற்புதம் நடக்கட்டும். ஆயத்தம் பண்ணினத என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினத என் கண்ணால் காண செய்வீர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை இன்றைக்கு 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 என் கண்கள் காணட்டும், என் கண்கள் காணட்டும், என் கண்கள் காணட்டும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. இப்போ செய்யுங்க. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். ஒரு விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது, ஜெயம் வருகிறது, ஒரு அற்புதம் நடக்குது. காதால கேள்விப்பட்டேன், இப்ப கண்ணால பாக்குறேன். காதால கேள்விப்பட்டேன், இப்ப கண்ணால பாக்குறேன். என் கண்ணால் காண செய்வீர். நினைத்தது ஒரு அற்புதம் இப்போ 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 பெற்றுக்கோ. கரங்களை தட்டி பெற்றுக்கோ. அற்புதத்தை பெற்றுக்கோ, அற்புதத்தை பெற்றுக்கோ. விடுதலையோடு வீட்டுக்கு போ, விடுதலையோடு வீட்டுக்கு போ, விடுதலையோடு வீட்டுக்கு போ, சுகத்தோடு வீட்டுக்கு போ, சமாதானத்தோடு வீட்டுக்கு போ, சமாதானத்தோடு வீட்டுக்கு போ. நீ செய்ய நினைத்தது
லா ஷகரதுர பரபரபர ஷபரபர கரதரபர லா ஷகரதுர பரபர டபா ஷகதரதர லா ஷகரதரப மேரா ஷகர ஜீசஸ் 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 அற்புதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் ரபா ஷகரதரப ரகரதரப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் நடக்குது நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் விடுதலை பெற்றுக்கோ சகல சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும் அழிக்கப்பட்டு போகும் ஒல்ல பிசாசை போவலே எல்லா குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு வாலிபர்களை விட்டு எல்லா இருமாப்பு பெருமை மேட்டுமை எல்லாம் வெளியே போ எல்லா இருமாப்பின் ஆவிகளை வேட்டிமையின் ஆவிகளை போவலே கோல் சொல்லுகிற குறை சொல்லுகிற ஆவியை போவலே இயேசுவின் நாமத்தில் கண்ணை மூடி கரங்களை தட்டி பெற்றுக்கோ ஒரு அற்புதத்தை நீ பெற்றுக்கோ 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 விடுதலை பெற்றுக்கோ சுகத்தோடு போ சுகத்தோடு போ விடுதலையோடு போ சமாதானத்தோடு போ சமாதானத்தோடு போ ஆவியிலே விடுதலை ஆத்துமாவிலே விடுதலை சரீரத்திலே விடுதலை 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 ஸ்வக்கரத்துர பரபரபர தேசக்கரதர தேசக்கரபதர கீழ்ப்படிகிறார் 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 உரிபாபல ஷக்ராபால ஷச்சே உரிமாரா ஷக்ராபால ஹோ துரிமால ஷெப்ரே உரிபால ஷெஹ் ராபால ஷக்ராபால தரபரப உரிபாரகரதர துரமால ஷக்ராபால துரிமேஷதரேபால ஷச்சே உரிபாரகரபால ஷக்ரோகரபர ஹோ தினிமியாதுரிமேகரப ரம்துனிமால ஷக்ராபால ரிமானா ஷக்ரகரபால தரப ரிப்தால ஷரால தரப யாதுடபரப உதிமிகல ஷுத்ரிபி கரபரப ஹேந்துனிமிரல Thank you, Lord. விடுதலை பெற்றுக்கோ சுகத்தோடு போ சமாதானத்தோடு போ விடுதலையோடு போ ஜெயத்தை பெற்றுக்கொண்டு போ ஒரு விடுதலை ஒரு விடுதலை சகல சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை எல்லா சமாதான குலைச்சலிருந்து விடுதலை எல்லா சமாதான குலைச்சலிருந்து விடுதலை எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் சொல்றாரு நீ சமாதானத்தோட போ நீ சமாதானத்தோட போ நீ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பம் கேட்கப்பட்டது தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பம் கேட்கப்பட்டது உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது இதோ உனக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார் உனக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார் உனக்காக ஒரு தூதன் நாளைக்கு ஒரு அற்புதத்தை நீ பார்க்க போற நாளைக்கு ஒரு அற்புதத்தை நீ கண்ணால பார்க்க போற உன் கண்ணால பார்க்க போற நாளைக்கு ஒரு அற்புதம் உனக்கு நடக்க போகுது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை உள்ள அற்புதம் நிறைந்த பாதுகாப்பு நிறைந்த கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆராதனையிலே வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடும் காதனால கேட்டதை இனி கண்ணால் பார்க்க உதவி செய்யும் யாரெல்லாம் அதை நம்புறாங்களோ அவங்கள பார்க்க உதவி செய்
யாரெல்லாம் விசுவாசித்து அப்படி ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு அதை பார்க்க உதவி செய்ய போறீங்க. உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. யோபு சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன், என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன். அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளும் உறுதியாக இருக்க உதவி செய். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்போம், சமாதானத்தோடு அனுப்போம், சுகத்தோடு அனுப்போம், விடுதலையோடு அனுப்போம். அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு விடுதலை உணரட்டும், அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சமாதானத்தை உணரட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியம் ஆகணுமோ அது இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு தூதனை அனுப்பி அற்புதம் செய்ய போறீங்கப்பா. ஒரு தூதனை அனுப்ப போறீங்க, அந்த காரியம் ஆக போகுது. தடைகளை மாற்ற போறீங்க. தூதனை அனுப்புகிறதுக்காக நன்றி. வந்த பிள்ளைகளை எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து நீர் எல்லா விதத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். அடியானை தாழ்த்தி ஜெபிக்கிறேனப்பா, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாளை நடக்கிற அந்த ஜெப கூட்டத்தில் கர்த்தர் வல்லமையா இறங்கி வருவீராகன்னு ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் விடுதலை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களா? நம்பிக்கையோடு வர்றவங்க நம்பிக்கையோடு சமாதானத்தோடு திரும்பி போகட்டும், விடுதலையோடு போகட்டும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை தாழ்த்துக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கின்ற சகல வாரலையும் மறவார். ஆமென். ஆசீர்வாதமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகிறந்த நிலையாய் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.